உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ பத்துக்கிச்சு ஓ ஓ பெண்ணே, ஐயோ பத்துக்கிச்சு. கண்மணி, கண்மணி என்னாச்சு? எதுக்கு அழுகுற? கண்மணி சொல்லு கண்மணி, என்னாச்சு? ஏய், அழுதுட்டு இருக்க, ஒண்ணு இல்லங்கிற, என்னாச்சு? ஏய், எதுக்கு அழுகுற? என்கிட்ட சொல்ல புரியா இல்லையா? என்னாச்சு? வேண்டாங்க, விடுங்க. அழுகிறதுக்குன்னே பிறந்திருப்பேன் போல, அதான் அழுதுகிட்டே இருக்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன மறைக்கிற? என்ன ஆச்சு சொல்லு. அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அப்புறம் என்ன ஆச்சு? ஏற்கனவே உங்க சின்ன தம்பியோட உங்களுக்கு சண்டை. இத வேற நான் சொல்லி அண்ணன் தம்பிக்குள்ள நான் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண விரும்பல. நாளை பின்ன எல்லாரும் என்னதான் தப்பா சொல்லுவாங்க. வாழ வந்தவ குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பிங்களை பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் பொறுத்துக்கிறேங்க, பரவாயில்ல. இங்க பாரு, அழாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னன்னு மட்டும் சொல்லு, என்ன ஆச்சு? மாறதா பிரச்சனை பண்ணானா இல்ல சண்டை கண்ட போட்டானா? சொல்லு, இப்பவே போய் கேக்குறேன் அவனை. என்ன பண்ணா? அவர்லாம் எதுவும் சொல்லலைங்க. அப்புறம் என்ன ஆச்சு? உங்க மூத்த தம்பி தாங்க. கார்த்தி சொன்னானா? சொல்லு கண்மணி, அவன் என்ன பண்ணா? அவெல்லாம் எடுத்தறிஞ்செல்லாம் பேச மாட்டானே. பாத்தீங்களா, நீங்களும் உங்க தம்பியை எவ்வளவு நம்பிட்டு இருக்கீங்க. இப்ப நானே அவரை தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. இல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டான்னு தான் சொன்னேன். நீ சொல்றத நம்ப மாட்டேன்னு சொன்னா? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு, என்ன ஆச்சு? கடையில உங்க சின்ன தம்பி என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு. வீட்ல உங்க பெரிய தம்பி ரொம்ப தப்பா பேசுறாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆளாவே தெரியலங்க. அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியில பிறந்துட்டு பிசினஸ் பத்தி எனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. அப்படியா சொன்னா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நான் அவரு குழந்தை நாருன்ற உரிமையில தானங்க பேசினேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இதை தானங்க சொல்லிருப்பீங்க. கண்டிப்பா நான் இதான் சொல்லிருப்பேன். நீங்க சொல்லிருந்தா அவரு கேட்டிருப்பாருலங்க. அப்ப அவர் என்ன ரெண்டாம் பட்சமா தானங்க பாக்குறாரு. நான்லாம் உங்களை மாதிரி பணக்கார குடும்பத்துல பிறந்தவ இல்ல. நாங்க ஏதோ மிடில் கிளாஸ். நான்லாம் சொன்னா அவருக்கு அசிங்கமா தான் இருக்கும். சில விஷயத்துல முன்னாடி போய் நிக்கும் போதுதான் இந்த வீட்ல மத்தவங்க நம்மள எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுது. ஏதோ உங்க துணை இருக்கிறதுனால தாங்க என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இல்லன்னா என் நிலைமை ரொம்ப மோசங்க. ஏதோ இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இல்லாம இருக்கும்போது இந்த மாதிரி அவமானப்படுத்திருந்தா என்னால தாங்கிக்க முடியுமாங்க? நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்?
டேய் கார்த்தி வேண்டாங்க. வான்றல கார்த்தி கார்த்தி டேய் கார்த்தி வாடா வெளியே கார்த்தி எங்கடா இருக்க போச்சு. நீ நிதானமா இரு. என்னங்க நில்லு நில்லு டேய் கார்த்தி எங்க இருக்க கார்த்தி டேய் கார்த்தி நினைச்ச மாதிரியே அவன்கிட்ட போய் வத்தி வச்சுட்டா போல இருக்கு. இதுக்குதான் இவகிட்ட பிரச்சனை வேணான்னு சொன்னேன். இப்ப என்னெல்லாம் செய்ய காத்திருக்காளோ தெரியலையே. டேய் கார்த்தி இப்ப வர போறியா இல்லையா கார்த்தி ராகவா, ராகவா, என்னடா என்னாச்சு? கார்த்தி எங்க அத்த கார்த்தி, கார்த்தி இருக்காண்டா. கூப்பிடுங்கன்னு சொல்றல டேடே, டேய் கார்த்தி ஏண்டா ஏண்டா கத்துற? கூப்பிடுங்க அத்த கார்த்தி, கார்த்தி. வாடா வா வா என்னடா டேய் ஏன்டா கத்துற? இவங்க யாரா சொல்லு இவங்க யாரு உன் ஒய்ஃபு. உனக்கு யாரு உனக்கு யாரா அண்ணி. அண்ணின்னு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு அந்த உறவுக்கு என்ன மரியாதைன்னு தெரியுமா உனக்கு டேய் இப்ப என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு உனக்கு? பண்ணது தப்பு அதுல குரலை வேற வசதியா நீ என்னங்க வேண்டாங்க, விட்டுருங்க. நீ சும்மா இரு கண்மணி அவ தப்பா என்னடா சொன்னா நான் இல்லாத இடத்துல அவதான் எல்லாம் நான் சொல்ல வேண்டியது அவ சொல்லிருக்கா அதுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ உன் நல்லதுக்கு தானே சொன்னா டேய் ராகவா, நீ சொன்னா நான் கேட்டுப்பேன். அவங்க சொன்னாலாம் என்னால கேட்டுக்க முடியாது. நீ புரியாம பேசாத. கார்த்தி, யாரா புரியாம பேசிட்டு இருக்கா யாரா புரியாம பேசிட்டு இருக்கா என் ஒய்ஃப்ங்கிறவ என்னுள்ள பாதி எனக்கு சமமானவ அவங்கெல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களோ அப்படி என்னடா உனக்கு பெரிய ஈகோ டேய் சி, எனக்கு ஒரு ஈகோவும் கிடையாது. எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு நான் பேசிட்டு இருக்கேன். இவங்க எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணலாம்? சரி, இவங்களுக்கு என் பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? இங்க பாரு ராகவா, எல்லாம் ஒரு அளவுதான். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டோட எல்லாரும் இருந்தா இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். என்னடா லிமிட் என்ன லிமிட் அவளுக்கு இந்த ஃபேமிலில யாரை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லையா அதுதானே சொல்ற டேடே ராகவா, அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே அத்தை, பேசல. இரு பின்ன என்ன அவன் பேசுறதுல அந்த மாதிரி தானே இருக்கு எப்படி பேசுறான் பாருங்க இப்படி பேசினா நாம எதுக்கு ஒரு குடும்பமா இருக்கணும் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுக்கலாம்ல ராகவா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.